சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி என்பதற்கு வைகாசி மாத பொது பலன் காணலாம். மாத தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் பரிவர்த்தனை யோகம். 2 கிரகங்களும் நேச நிலையில் செல்லும்போது பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். நல்ல சாப்பாடு, 3 வேளை விதவிதமான சாப்பாடு உண்டு. புதிய துணிமணி ஆடை எடுக்கலாம். நகை, நிலம், வண்டி வாகனம் வாங்கலாம். பாக்கியாதிபதியும் ஜென்ம ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது சகல பாக்கியங்கள் உண்டு. ஆன்மீக பயணம் பெற்றலாம். இறை நாட்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அதிபதி 9வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது தந்தையார் எப்போதும் கடுகடுன்னு கொஞ்சம் உருன்னு தான் இருப்பார். தந்தை வழியில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். தந்தையாரை பற்றி விருச்சிக ராசி என்பதற்கு கொஞ்சம் சங்கடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 9வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது வைகாசி மாதம் 25 வரை தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. இல்லைன்னா உங்களை நீங்களே பலகீனமாக உணர்வீர்கள். வைகாசி மாதம் 25ஆம் தேதி 10வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். செவ்வாய் கேது கூட்டணி. விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. கடின உழைப்பு, அதிக நேரம் உழைக்கக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். 10வது வீட்டிலே கேது இருக்கும்போது தொழிலை பற்றி நீங்கள் கூடுதலாக கற்றுக்க போகிறீங்க. வண்டி, வாகனம், இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கேது பகவான் நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார். விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சனி ராகு கூட்டணி. பெட்ரோல் பங்கு, எண்ணெய் ஆயில் மில், இயந்திரம், வண்டி வாகனம், இதன் வழியில் நீர் திரவகம் சார்ந்த தொழில் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அல்லது இந்த தொழில் தொடங்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் தொடங்கிக்கலாம். 4வது வீட்டிலே சனி ராகு கூட்டணி சேரும்போது முடிஞ்சவரை பகல் முழுதும் வெளியில் தங்கிட்டு இரவு வீட்டுக்கு வர மாதிரி விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது. இல்லைனா கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், பிரிவினை உண்டாகும். 4வது வீட்டிலே 2 பாவிகள் அமரும்போது விருச்சிக ராசி என்பவர்கள் வீட்டில் இருந்தால் ஒன்று தான், காட்டில் இருந்தால் ஒன்று தான் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மனநிலையை குழப்பி விட்டுரும். விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலே வைகாசி மாதம் 17 வரை சுக்கிர பகவான் செல்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சுக்கிரன் இருக்கும்போதே குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் உண்டு. முன்னோர்கள், பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். 5வது வீட்டிலே சுக்கிரன் இருக்கும்போதே அதிக மகிழ்ச்சி. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த வைகாசி மாதம் பூ விளைச்சல் அதிகரிக்கும். அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளாக உண்டு. குழந்தைகளால் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக வரும். வைகாசி மாதம் 17ஆம் தேதி 6வது வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். 7, 12ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டில் செல்லும்போது பெண்களால் தீய வழியில் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். கோடா நட்பால் கேடு விளைவிக்கும். விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிக்கு 6வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய மின் சாதன பொருள், கம்ப்யூட்டர், செல்ஃபோனு, டிவி, ஃப்ரிட்ஜு அல்லது விவசாயிகளுக்கு கிணத்து மோட்ரு பழுதாகி ரிப்போர்ட் செலவுகளை கூடுதலாக தரும். பெண்களால், எதிர்பாலினவர்களால் அசிங்க அவமானப்படக்கூடிய நிலை உண்டாகும்.
இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கெட்ட நண்பர்கள் சவகாசங்களிலிருந்து வைகாசி மாதம் 17க்கு பிறகு நீங்கள் விலகி விடுவது நல்லது. விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டிலே சூரிய பகவான் செல்கிறார். தொழில்ஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் இருந்து விருச்சிக ராசியை பார்வை செய்யும்போது தொழில், வேலை, உத்தியோகம் வெளிச்சத்துக்கு வருது. அரசு, அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் இந்த மாதம் நல்ல மகிழ்ச்சி, புதிய பதவி தேடி வரும். 7ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட கண் வலி, வயிற்று வலி, அஜீரண கோளாறு இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசு மூலம் ஆதாயமும் உண்டு. அரசு வழியில் உங்கள் காரியங்களுக்காக கொஞ்சம் அலைச்சலும் உண்டு. ஆதாயம் உண்டு, அலைச்சலும் உண்டு. 7ஆம் வீட்டில் சூரியன் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே புழக்கமாக இருக்கும், ஒரே வேக்காடாக இருக்கும். கண் வலி, வயிற்று வலி, உடனே மருத்துவம் பார்க்க வேண்டும். விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே குருபகவான் செல்கிறார். இந்த வைகாசி மாதம் முதல் அஷ்டம குரு கோச்சாரத்திலே ராசிக்கு 8வது வீட்டிலே குரு வரும்போது சனியை விட குருபகவான் ஒரே வருடத்தில் கடுமையான கஷ்டங்களை கொடுத்து விடுவார். துயரம், துக்கம் அந்த ராசிக்காரர்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை துக்கப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு துயரங்களை உண்டாக்கி விடுவார். 8வது வீட்டிலே குரு செல்லும்போது கையில் பணம் இருந்துச்சுன்னா நகை எடுத்துக்கங்க, இல்லைன்னா நிலம், சொத்து வழியில் முதலீடு பண்ணுங்க. கையில் பணம் வைத்திருக்காதீர்கள். இந்த வைகாசி மாதத்துலேருந்து பணம் தண்ணி மாதிரி செலவாகும். 2, 5ஆம் வீட்டின் அதிபதி 8வது வீட்டிலே செல்லும்போது குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி நிலை இந்த வைகாசி மாதம் முதல்ல விருச்சிக ராசி என்பதுக்கு ஏற்படும். விருச்சிக ராசிக்கு 6வது வீட்டில் புதன் அமர்ந்திருக்கிறார். வைகாசி மாதம் 2ஆம் தேதி 7வது வீட்டிற்கு வருகிறார். வைகாசி 2 முதல் 19 வரை 7வது வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி. தொழில் சார்ந்து, வேலை, உத்தியோகம் சார்ந்து லாப நோக்குடன் செயல்பட்டீங்கன்னா அதிக பணம் சம்பாதிக்கலாம். அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் தேர்வு எழுதினீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 7வது வீட்டிலே புதன் சூரியன் கூட்டணி சேரும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். மற்றவர்களுடன் வெளியிடத்தில் பேச தெரியாமல் பேசி அல்லது கெட்ட நண்பர்கள் சவகாசத்தால் மற்றவர்களிடம் தலை குனிவையும் ஏற்படுத்தும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். கூட்டாளிகள் வழியில், நண்பர்கள் வழியில் உதவியும் கிடைக்கும், உபத்திரமும் உண்டு. வைகாசி மாதம் 19ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே புதன் ஆட்சி பலம் பெறப்போகிறார். 8வது வீட்டிலே புதன் குரு கூட்டணி. ராசிக்கு 8ஆம் இடம் அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனை வரும். கை, கால், தோலில் பிப்பு, அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனையை உண்டு பண்ணும். வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு நிவர்த்தி ஆகும். 8ஆம் வீட்டில் புதன் ஆட்சி ஆகும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். சிலருக்கு கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு, வாக்கால், பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், எதிர்பாராத பணவரத்தை ஏற்படுத்தும். 2 தொழில், 2 வருமானம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு கூட வைகாசி 19ஆம் தேதி பிறகு விருச்சிக ராசி என்பதற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. உங்களுக்கு நல்வழியை காட்டக்கூடிய நண்பர்களை நீங்கள் பயன்படுத்திங்க. தீய வழியில் பீடி, சிகரெட்டு, மதுபானம் உங்களை தீய வழியில் கூட்டி செல்லக்கூடிய நண்பர்களை தவிர்த்து விடுங்க.
வைகாசி மாதம் 7ஆம் வீட்டில் சூரியன் வரும்போது உஷ்ணம் புழுக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் அசைவ உணவுகளை பிரயாணியை தவிர்த்து விடுங்க. கூழ், பழைய கஞ்சி இந்த வைகாசி மாதம் அதிகம் சாப்பிடுங்க. விருச்சிக ராசி என்பதற்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.